Hello viewers, welcome back to GK Spoken English. இதுவரைக்கும் நம்ம எதை பத்தி பார்த்திருக்கோம் அப்படின்னு சொன்னா ஒரு சென்டென்ஸை எவ்வளவு சுலபமா நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்த்திருக்கோம். ஸோ டே 4 கிளாஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா be verbs. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய டோட்டல் be verbs பத்தி பார்க்க போறோம். எங்க எப்படி இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ be verbs அப்படின்னாலே என்னன்னு சொல்லுவோம்னா helping verb அப்படின்னு சொல்லுவோம். be verbsனாலே என்னன்னு சொல்லுவோம் helping verbs அப்படின்னு சொல்லுவோம். be means இரு. be means இரு. Okay, so in the be forms, be auxiliary divided into two. It is primary auxiliary and modal auxiliary. Primary auxiliary and modal auxiliary. So primary auxiliary is even divided into three. It is be form, do form and have form. Primary auxiliary divided into three. It is be form, do form and have form. So the first one, be form, is be auxiliary. Again it is divided into three: present, past and future. Present, it is am, is, are, and the past is was and were. The future is will be, shall be, can be, may be. So four be forms. Next one, it is a do form. That is two types. One is the present, do and does, and the second one is did. Third one is have form. There is present and past. Present is have and has, and the past form is had. Next, if we come to modal auxiliary, it is divided into two: modal auxiliary and semi-modal auxiliary. So modal auxiliaries are will, shall, can, may, must. It is future action: will, shall, can, may, must. And the semi-modal auxiliaries, it is need to, dare to, have to, used to, ought to. be form பக்கத்துல to அப்படிங்கிற ஒரு வேர்ட் ஆட் பண்ணி வருது அப்படின்னா இது என்னன்னு சொல்லுவோம் semi-modal auxiliaries ன்னு சொல்லுவோம். So total be forms in English. So next, first நம்ம இப்போ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா be auxiliary form. What are they? Present, past and future. So இந்த be auxiliaries எந்த சிச்சுவேஷன்ல எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். So the be auxiliary எங்க எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். Present one, am, is, are. So இந்த am, is, are அப்படிங்கறத எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். Am is used for the subject I. Is for is he, she, it, singular subject. Are is used for we, you, they, the plural subject. So present be forms 3. ஒவ்வொரு be formும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு பர்டிகுலரா நம்ம அப்ளை பண்றோம். So am அப்படிங்கிற be form ஐங்கிற சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். Is only for the singular subject. He, she, it, it is called pronouns. இதை தவிர any names, ஒரு நபருடைய நேம் மட்டும் சொல்றோம் அப்படின்னு சொன்னா கூட அதுல be form is தான் அப்ளை பண்றோம். எக்ஸாம்பிள், Ragul, one person. So be form is. Same thing here. Or we are using the subject we, you, they. Not only this much. இது மட்டும் கிடையாது. இதை தவிர நம்ம என்ன சொல்லிக்கலாம்? Family members, my friends, students, teachers. Okay, so group of person mention பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுல be form or apply பண்ணிக்கலாம். So in the be forms எப்படி மெயின் வெர்பா ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். அந்த be forms நம்ம மோஸ்ட்லி எந்த இடத்துல அப்ளை பண்றோம் அப்படின்னா
ஒருவரினுடைய தரத்தை குறிக்கும் போது, ஒருவரினுடைய தரம் தற்போது எப்படி இருக்கிறது அப்படிங்கிற சிச்சுவேஷனை மென்ஷன் பண்ணும்போது தான் இந்த பி ஃபார்ம் நம்ம அப்ளை பண்றோம். எக்ஸாம்பிள், இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை ஒரு ஆளினுடையோ இல்ல ஒரு பொருளினுடையோ சிச்சுவேஷனை பேசும்போது, அது சைஸா இருக்கலாம், கலரா இருக்கலாம், தரமா இருக்கலாம், அவங்களுடைய பிஹேவியரா இருக்கலாம், இல்ல அவங்களுடைய இன்னர் ஃபீலிங்கா இருக்கலாம், அண்ட் ஈவன் த ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷனை பேசும்போது மேலே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பி ஆக்சிலரி அப்ளை பண்ணுவோம். ஸோ ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ல எந்த பி ஃபார்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம்? am, is, are அப்படிங்கிற பி ஃபார்ம்ஸ் அப்ளை பண்றோம். இந்த am அப்படிங்கிறது எந்த சப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்றோம்? am ஐங்கிற சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுவோம். அண்ட் is he, she, it சிங்குலர் சப்ஜெக்ட். இந்த 3 சப்ஜெக்ட்க்கு மட்டும் இல்ல, இதை தவிர நம்ம ஒரு நெய்மை மென்ஷன் பண்ணி கூட என்ன பண்ணிக்கலாம்? இந்த பி ஃபார்மை அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், ராகுல், சைல்டு. ஓகே, நெய்ம் ஆர் he, she, it ஒரு நபர் அல்லது ஒரு பொருளை பற்றி பேசும்போது is அப்படிங்கிற பி ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபார் ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ், ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களை பற்றி பேசும்போது. we, you, they plus again any name, my friends, my family members, students. ஸோ எதனால ஒன்றுக்கு மேற்பட்ட நபரை பற்றி பேசும்போது எந்த பி ஃபார்ம் அப்ளை பண்றோம்? ஆர் அப்படிங்கிற பி ஃபார்ம் அப்ளை பண்றோம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. we are students, we are students நாங்கள் மாணவர்களாக இருக்கிறோம். நாங்கள் மாணவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் மாணவர்களாக இருக்கிறோம். be means இரு, ஆல்ரெடி மீனிங் பார்த்திருக்கோம். so we are students அப்படின்னா நாங்கள் மாணவர்களாக இருக்கிறோம். he is a lawyer, அவன் ஒரு லாயராக இருக்கின்றான். they are my friends, அவர்கள் என்னுடைய நண்பர்களாக இருக்கின்றார்கள். Ravi is a good boy, அவன் ஒரு நல்ல மாணவனாக இருக்கிறான். she is happy now, அவள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறாள். it is bitter, அது மிகவும் கசப்பாக இருக்கிறது. I am all right, நான் இப்போ நல்லா இருக்கேன். உடம்பு சரியில்லாம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க? என்கொயர் பண்ணுவாங்க இல்லையா? சோ உடம்பு இப்ப எப்படி இருக்கு, பரவாயில்ல அப்படின்னு. yes, I am all right. he is hungry, அவன் ரொம்ப பசியா இருக்கான், தாகமா இருக்கு, டயர்டா இருக்கு அப்படிங்கிற அந்த ஃபீலிங்ஸ் பேசும்போது. ஸோ இதுல இருக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டிஸுமே மென்ஷன் ஆயிருக்கும். ஓகே, யூசிங் தி பி ஆக்சிலரிஸ். பாசிட்டிவ் சிச்சுவேஷன், இது எல்லாமே என்னது? இப்போ நான் இப்படி இருக்கிறேன், நாங்க இப்படி இருக்கிறோம், அது இப்படி இருக்குது அப்படிங்கிற பாசிட்டிவ் சிச்சுவேஷன்ல இந்த ஃபார்ம்ல நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதே விஷயத்த நெகட்டிவா பேசும்போது, இல்ல அது நல்லா இல்லை, அவங்க ஹாப்பியா இல்லை, எனக்கு பசியா இல்லை, அவன் லாயரா இல்லை அப்படின்னு நெகட்டிவா பேசும்போது எப்படி நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சென்டென்ஸை நெகட்டிவா அப்படியே ஆன்சர் பண்ணலாம். we are students, நாங்கள் மாணவர்களாக இருக்கிறோம், நாங்க மாணவர்கள் அல்ல, நாங்க மாணவங்க அல்ல. we are plus not. Orange, we orange students. He is a lawyer, he is plus not, isn't. He isn't a lawyer. They are my friends, they orange
my friends. அவங்க என்னுடைய நண்பர்கள் இல்ல. Ravi is a good boy. Ravi is plus not isn't a good boy. She is happy now. ரொம்ப ஹாப்பியா இருக்கா? இல்ல, அவ இப்ப ஹாப்பியா இல்ல. Isn't happy now. It is bitter. அது மிகவும் கசப்பாக இருக்கிறது. இல்ல, அது ரொம்ப கசப்பா இல்ல. I'm all right. ஓகே, நான் இப்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இல்ல, நான் இன்னும் கிளியர் ஆகல, நல்லா இல்ல. I am plus not சொல்லிக்கலாம். அப்படி இல்லைன்னா I ain't. Am plus not ain't. I ain't all right. I am not all right. அப்படி இல்லைன்னா I ain't all right. He is hungry. அவன் ரொம்ப பசியா இருக்கிறான். இல்ல, அவனுக்கு பசியா இல்ல. Yes, that's all. It's very simple. ஒரு பொருளினுடையோ இல்ல ஒரு ஆளினுடையோ தரத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னா be auxiliary am is are அப்ளை பண்ணி பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் யார பேசுறோம், அது ஒரு நபரா இல்ல ஒன்றுக்கு மேற்பட்டவரா, அதை பேஸ் பண்ணி பி ஃபார்ம் அப்ளை பண்ணிக்கலாம். என்ன தரம் அப்படிங்கிற தரத்தை அந்த பி ஃபார்முக்கு அப்புறமா அப்ளை பண்றோம். இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். தரம் அப்படிங்கிறப்ப என்னன்னு சொல்லுவோம், அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். So the sentence structure is subject and B form next adjective. Okay, so that's all. இதே மாதிரியான சென்டென்ஸ் நீங்களும் ரைட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதை பற்றிய விஷயங்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னால உள்ள வீடியோஸ் நீங்க பார்க்கல அப்படின்னு சொன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் பதிவு பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.